ஏதோ ஒரு சினிமா பட ஷூட்டிங் வந்த மாதிரியே இருக்குது லொகேஷன். சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டி வச்சிருக்காங்க. பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா கரெக்டா 1 கிலோமீட்டர்லயே சைட் இது. 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் நீங்க கட்டினீங்கனாலே இந்த இடத்துல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஃபுல்லா வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் ஃபுல்லா போட்டுருக்குது. ஃபுல்லா செடி மரம் வச்சிருக்கிறோம். ஒரு ஃபிளாட்டுக்கும் மரம் இருக்கும், செடி இருக்கும், கண்டிப்பா பார்த்தா தெரியும். வெல்கம் டு பிளாக் பீடர் vlog. இன்னைக்கு இந்த வீடியோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியபாளையம் தான் வந்திருக்கோம் மக்களே. பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் கூட சொல்ல முடியாதுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிராவல்லே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதாவது பெரியபாளையத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ப்ராப்பர்ட்டில அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கரெக்டான இடம்னே சொல்லலாம். ஏன்னா பெரியபாளையம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல டிராவல் பண்ணி போயிடலாம். பக்கத்துலயே இருக்குதுங்க. அதான் வந்து இன்னும் கூட ஓப்பனா சொல்லணும்னா பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து முன்னாடி வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சந்து ஒண்ணு போவாங்க. அந்த சந்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 184 பிளாட் போட்டு இருக்காங்க. அதுல வந்து வெறும் 75 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெனிஃபிட்னே சொல்லாங்க. நிறைய பேர் பிளாட் எல்லாம் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் வாட்டர் கனெக்ஷன் தனித்தனியா கொடுப்பாங்க. அது வந்து நகராட்சியில இருந்து எடுத்து அப்படி கொடுப்பாங்க. ஆனா இந்த பிளாட்ல வந்து சொந்தமா வந்து ஒரு வாட்டர் டேங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து உங்களுக்கு 24 hours வந்து சைட்டுக்கு வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அம்யூனிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு பார்க்கு, ஏதோ சினிமா ஷூட்டிங் உள்ள போற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கார்டனிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் அப்படியே கேட்டு சொல்றோம் வாங்க. சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா அருண்குமார் சார் இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார், நம்ம சைட்டோட நேம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு? இப்போ வெஞ்சர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸோட சைட் இது. சைட் வந்து குமரன் கார்டன் பேரு. இது வந்து பெரியபாளையம் இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துலயே இருக்கு. சார், இப்ப இந்த இடத்துல வந்து எவ்வளவு ஏக்கர்ல போட்டுருக்கீங்க, எவ்வளவு பிளாட் போட்டுருக்கீங்க? இது நியர்லி 2.5 ஏக்கர்ஸ்ல போட்டுருக்குது. இது 2.5 இது. ஓகே, 184 ஃபிளாட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, இதுல வந்து இப்போ கரண்டா 70 ஃபிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. மீதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 180ல 75 தான் இருக்கு. இந்த இடத்துல அவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு சீக்கிரம். பெரியபாளையம் பக்கத்துலன்றதுனால சேல் ஆயிடுச்சு. நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்கனால சேல்ஸ் ஆகுது. ஆனா எனக்கு பேக்ரவுண்ட்ல அப்படியே பாருங்க, ஏதோ சினிமா பட ஷூட்டிங் வந்த மாதிரியே இருக்குது லொகேஷன். அந்த மாதிரி இருக்கு. தார் ரோட் எல்லாம் செம்மையா போட்டுருக்காங்க. சைட்ல வந்து மரம் எல்லாம் ஈச்ச மரம் வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குது. சரி, சைட்ல வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்கு? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்கு. ஓகே, சரி. இப்ப ஏதாவது நம்ம சைட்ல இடம் வாங்கணும், யாராவது வீடு கட்டிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இப்போதைக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வீடு கட்ட இன்னும் கூட சீக்கிரம் பிளான் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ பெரியபாளையத்துல இருந்து பக்கத்துல நீங்க பெரியபாளையத்துல இருந்து எவ்வளவு தூரம்? பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா கரெக்டா 1 கிலோமீட்டர்லயே சைட் இது. 1 கிலோமீட்டர் தான். ஓகே, அந்த அளவுக்கு பக்கத்துலயே இருக்குது, பெரியபாளையத்துக்கு பக்கத்துலயே. ஸோ நிறைய பேர் பெரியபாளையம் மாசம் மாசம் ஓடுவாங்க, வருஷம் வருஷம் ஓடுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துல வீடு வாங்கி பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி போயிட்டு வரலாங்க இந்த கோயிலுக்கு. சரி, இப்ப நம்ம சைட்டுக்குள்ள ஏன் சார் தண்ணி நிக்குது? நிறைய பேர் வந்து தண்ணி நிக்கிற பிளாட்டே வாங்க மாட்டாங்க. தண்ணி நிக்குமாலாம் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இதுக்குள்ள என் தண்ணி நிக்குது, அதை நானே கேட்டுறேன். நேற்று நைட்டு மழை பெஞ்சதுக்கு ரோட்ல ஒரு தண்ணி கூட இல்லை, நீங்க எடுத்து பாத்துக்கலாம். ரோடோட கொஞ்சம் பள்ளமாகறதுனால தண்ணி நிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி போடுற தண்ணி கவலை கிடையாது. ஒரே நாள் காஞ்சி போற தண்ணி தான், ஒரே நாள்ல காஞ்சிரும். சோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சைட்டுக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? சைட்டுக்கு டிடிபி அப்ரூவலும் இருக்கு, ரேரா அப்ரூவலும் இருக்கு. டிடிசிபி ரேரா அப்ரூவல் ரெண்டுமே வாங்கி வச்சிருக்கீங்க. சரி, இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கரெக்டா 1300 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ரேட் 1300 ரூபாய் தான். ஓகே, சூப்பர். இதுல ஏதாவது நெகோஷியபிள் இருக்கா? உங்க கஸ்டமருங்க நேரா பார்த்து வர்றவங்களுக்கு 1100 பண்ணி தரோம். 200 ரூபாய் கம்மி பண்ணி தராங்க. நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்தா 200 ரூபாய் கம்மி பண்ணி தராங்க. மக்களே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இடம் வாங்க வராங்க நிறைய பேர் வந்து பேங்க் லோன் எல்லாம் போனோம் அப்படின்னு பாப்பாங்க. அப்படி போனோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி? ஒன்னும் வேணாம், ஒரு 1 lakh rupees கையில இருந்தா போதும். 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு ஒரு 1 lakh கையில இருந்தா மீதி நாங்க லோன் பண்ணி தரோம் ஃபுல்லா. 1 lakh டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும், மீதி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறீங்க. பண்ணி தரோம். அதான் வந்து ஒரு 80 to 90% இருக்குமா? கண்டிப்பா பாருங்க, 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் நீங்க கட்டினீங்கனாலே இந்த இடத்துல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அதுவும் இல்லாம பெரியபாளையத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ரேட்டு கம்மியா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து அப்ரூவல் லேண்ட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. அன்அப்ரூவல் வேணா கொடுக்கலாம், அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு வரணும்னா கனெக்டிவிட்டினா எங்க இருந்தெல்லாம் வரலாம்? கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா திருவள்ளூர்ல இருந்து வந்தோம்னா 20 மினிட்ஸ்ல வந்துடலாம். இங்க ஓகே, ரெடிஸ்ல வந்தா ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடலாம். பெரியபாளையத்துல இருந்து வரணும்னா 5 மினிட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அது மாதிரி ஓடி வந்து விட்டுருவோம். ஓகே, 2 நிமிஷம் தாங்க ஆகும் மேக்ஸிமம். பாத்தீங்கன்னா பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பாரத் பெட்ரோல் பங்க், அதுக்கு ஆப்போசிட்லயே வந்தீங்கன்னா இந்த சைட் வந்துடுறாங்க. சார், இந்த சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ்னா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு? நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லா வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் ஃபுல்லா போட்டுருக்குது. ஓகே,
அது இல்லாம ஃபுல்லா செடி மரம் வச்சிருக்கிறோம். ஒரு ஃபிளாட்டுக்கும் மரம் இருக்கும், செடி இருக்கும், கண்டிப்பா பார்த்தா தெரியும். ஓகே. இது இல்லாம நம்ம சைட்டுக்குள்ளேயே 3 ஃபேஸ் லைன் கொண்டு வந்தாச்சு. உள்ள சைட்டுக்கும் வந்துச்சு லைனு. வீடு கட்டும் போது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சைட் எடுத்துக்கலாம், கவலை கிடையாது. ரொம்ப நூறு அழிய தேவையில்லை. நம்ம இப்போ வாட்டர் லைன் வந்து ஃபுல்லா ஒரு ஃபிளாட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கு. ஒரு ஃபிளாட்டுக்கு தனியாக வாட்டர் லைன் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம காம்பவுண்டு செவரு இருக்கு, காம்பவுண்டு செவரு இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மரங்களை சுத்தி வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி வீடுகள்லாம் இருக்குதுங்க. பார்க்கும் போது ஏதோ காடு உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா வீடுங்க இருக்குது. அது தெரியாத அளவுக்கு மரத்தெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டி வச்சிருக்காங்க. 24 hours வந்து வாட்டர் சப்ளை பண்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து எந்த சைட்லயுமே பண்ண மாட்டாங்க, ஆனா இவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட டீட்டெயில் எல்லாமே வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நீங்க வாங்குற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்தீங்கன்னா 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 1100 ரூபாய் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நாளைக்கு அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த சுத்தி வீடுகள் தான் இருக்குது, ஆனா அந்த வீடுகள்லாம் தெரியாத அளவுக்கு மரம் எல்லாம் சுத்தி இருக்குது. அதெல்லாம் பார்த்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாதீங்க. இந்த இடத்துல நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து அப்ரிசியேஷன் வந்து டபுள் மடங்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரியபாளையம் கோயில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிளஸ்ஸாவே இருக்குது. இந்த இடத்த பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு அப்படியே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லேண்டை வந்து புக் பண்ணுங்க.